மயிலாடுதுறை மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் இல்லாததால் வாகன பதிவு, ஓட்டுநர் உரிமம் நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 மாத காலமாகவே தஞ்சை மற்றும் கும்பகோணம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பகுதி நேரமாக மயிலாடுதுறை வந்து பணிபுரிந்ததாகவும் தற்போது அவர்களும் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் பணிகள் முடங்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். உடனடியாக தமிழக அரசு மிக முக்கியமான இந்த பொறுப்பிற்கு ஆர்டிஓ நியமிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை முடிவை எடுக்க வேண்டும், அல்லது தற்பொழுது இருக்கின்ற வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்களிடம் இந்த பணிக்கான கையெழுத்திடுகின்ற ஒரு பொறுப்பினை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் பொதுமக்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகனமாக இருக்கலாம், புதிய 4 சக்கரங்கள் வாகனங்கள் வாங்குகின்ற அத்தனைக்கும் இவர்கள் உடனடியாக சான்று வழங்க முடியும். சென்னை வடபழனியில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து பூ வியாபாரி ஒருவர் உயிரிழந்தார். கணேஷ் அவென்யூ பகுதியில் உள்ள வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு பெண் ஒருவர் பூ வாங்கிய போது அந்த பால்கனி இடிந்து விழுந்தது. அப்போது தரையில் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற பூ வியாபாரி பலியானார். பலத்த காயமடைந்த விஜயலட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆய்வு செய்தார். நடைபாதை அமைப்பு உள்ளிட்ட பணிகள் எப்போது முடிக்கப்படும் என்ற விவரங்களை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது தஞ்சாவூர் சென்னை இடையே புதிய ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தஞ்சாவூர் MP முரசொலி பொது மேலாளரிடம் அளித்தார். அரக்கோணம் அருகே குளத்தில் தவறி விழுந்து இறந்த 2 குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் முதலுதவி அளித்து காப்பாற்ற குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே வகுப்பில் படிக்கும் 5 வயது சிறுவன் சிறுமி பள்ளியில் இருந்து திரும்பி தங்கள் வீட்டின் அருகே உள்ள குளத்தில் விளையாடிய போது நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. இருவரையும் தூக்கி கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையம் சென்றபோது மருத்துவர் இல்லாததால் திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தைகளை பரிசோதனை செய்த மருத்துவர் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதி செய்தார். கஞ்சா, குட்கா கிடைக்காத போது மாணவர்கள் போதை மருந்து மற்றும் மாத்திரைகளை நாடும் நிலை உள்ளதால் மெடிக்கல் கடை உரிமையாளர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அறிவுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். சந்தேகத்திற்குரிய பொருட்கள் அடங்கிய பார்சல்கள் குறித்து காவல்துறைக்கு கொரியர் நிறுவனங்கள் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.